ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, ஆடி மாதம்னாவே ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் இனிப்பு கொழக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1.5 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா பவுடராக அரைச்சிட்டு வரணுங்க. அப்போத்தே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. நல்லா நைஸாகவே நான் அரைச்சிட்டேங்க. இந்த அளவுக்கு நம்ம அவளை அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், சும்மா லைட்டாக அது பொதும்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கிறணுங்க. நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அப்போத்தான் அந்த தண்ணியெல்லாம் அதில் அப்படியே ஈர்த்து நல்லா புதுன்னு இருக்கும். அதுக்குத்தேன் இப்போ தேங்காய் துருவல் நான் ஒரு 1/2 கப்புக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயும் கலக்கவும் இன்னும் கொஞ்சம் நல்லா அவல் ஊறும். இப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அவல் சீக்கிரம் சட்டுன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துறோம் குழந்தைகளுக்கு. ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட குறையா நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு வடிகட்டிக்கிடுவோம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. அதை திருப்பி அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்ல ஒரு பாகுப்பதம் வரட்டுங்க. மாவிளக்குக்கு நம்ம எப்படி எடுப்போம் அந்த மாதிரி ஒரு பாகுப்பதத்துக்கு வரணும். அப்படியே நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றி கலந்து கொழக்கட்டை பிடிச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றி அந்த கொழக்கட்டையை செஞ்சால் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, மாவிளக்கு டேஸ்ட்டுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். கொஞ்சோண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற்றி இப்படி எடுத்தோம்னா அது அப்படி கொலன்னு உருண்டையாக கைக்கு வரணுங்க. இந்த மாதிரி செட் ஆகணும். செட் ஆச்சுன்னா பாகு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ அதை எடுத்து நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் கணக்காகத்தான் வெல்லம் எடுத்திருந்தேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறையா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரண்டியில் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு கரண்டியாலேயே கலக்கி விட்டுக்கிறோம். ஏன்னா வெள்ளை தண்ணி பாகு ரொம்ப கொதிக்கும், கை வைக்க முடியாது. கை வச்சா தோலெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுக்குருவோம். மீதி இருந்த பாகையும் நான் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கும். கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கொழக்கட்டைக்கு மாதிரி பிசைஞ்சுக்கிறணும் ஒன்று சேர. வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சட்டுன்னு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கணும். பிடி கொழக்கட்டை மாதிரி இல்லை, உங்களுக்கு உருண்டையாக செய்யணும்னாலும் நீங்கள் உருண்டையாக கூட போட்டுக்கலாம். அது உங்களோட சௌகரியங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஆவியில் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கிறோம். அப்போத்தான் வெந்த உடனே டக்குன்னு எடுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம.
பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தேங்காய் பூ வெல்லம்லாம் அவல் கலந்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆடி மாதம் அவல் இனிப்பு கொழுக்கட்டை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.